வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். மார்க்கெட் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கு. காரணம் ட்ரம்ப்போடைய டேரிஃப் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 345 புள்ளிகள் சரிஞ்சு 22,904 இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 930 புள்ளிகள் சரிஞ்சு 75,364 இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட இன்னும் இதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார். என்ன சார் மார்க்கெட் ஒரு நாள் கழிச்சு லேட்டா ரியாக்ட் ஆகுதா? இறங்கி இருக்கு. என்எஸ்சியா இருக்கட்டும், பிஎஸ்சியா இருக்கட்டும், அந்த பிராடர் மார்க்கெட்டும் நல்லாவே இறங்கி இருக்கு. இப்படித்தான் எதிர்பாராத ஒரு விஷயங்கள் எப்போதுமே நடக்கிறதுங்கிறது சந்தையில சகஜம். பட் ஒரு விஷயம், இந்த பார்மா பத்தி நேற்று பேசும் பொழுது எனக்கு தெரியும் அது ஒரு கெஸ் பண்ணேன். இந்த மாதிரி அதுக்கு ஒரு டைம் தான் கொடுத்துருப்பாரு இருக்கும்னு. அது இப்ப தெளிவாயிடுச்சு. பார்மாவை நான் விட்டு வச்சேன்னு நினைக்காதீங்க, அதுக்கும் நான் வர்றேன் அடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அது சொன்ன உடனே அது ஒண்ணு மட்டும் நேற்று ஏறி இருந்தது. அந்த செக்டாருமே இன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுமொத்தமாக ட்ரெண்ட் கிளியரா இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கன்ஃபியூஷனே இல்ல. எந்த விதமான நேற்று முந்தின இருந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழலோ கன்ஃபியூஷனோ எதுவுமே கிடையாது. மிக தெளிவாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை நோக்கி திரும்பவும் போக ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா செக்டாரும் இறக்கம். அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா பிராடர் மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு 646 பங்குகள் அட்வான்ஸ், 2230 பங்குகள் டிக்ளைன். இப்படி எந்த விதத்துல எந்த டேட்டா எடுத்து பார்த்தாலுமே எல்லாமே இருக்குது. இந்த அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட்ல சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஓவரால் மார்க்கெட் மேகம் பார்க்கும் பொழுது ஐ திங்க் ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர். இட் இஸ் பேக் டு நம்ம எப்படி ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு எங்க இருந்தோமோ மீண்டும் அதே இடத்தை நோக்கி நகர துவங்கி இருக்கிறோம். ஓகே. இப்போ இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு செக்டார் அல்லது ஏதாவது ஒரு பங்கு ஏற்றத்துல இருந்ததா சார்? இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சா? இல்ல, எந்த செக்டாருமே இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைனான்சியல் சர்வீசஸ், அது நிப்டி பைனான்சியல் சர்வீசஸ் குறியீடும், எஃப்எம்சிஜியும் ஒரு சின்ன ஏற்றம். அது ஒரு ஏற்றம்லாம் சொல்ல முடியாது. பட் வீழ்ச்சின்னு பார்த்தோம்னா உலகத்துறை மெட்டல் அது 6% இன்னைக்கு வீழ்ச்சி. டாடா ஸ்டீல் 140 ரூபாய்க்கு வந்துடுச்சு. எல்லா பங்குகளும் அந்த குறியீட்டில் இறக்கத்துல. அதே மாதிரி பார்மா துறை பங்குகள் எப்படி நேற்றுக்கு எல்லாமே ஏறி இருந்ததோ இன்னைக்கு எல்லாமே 4% இன்னைக்கு அந்த குறியீடு இறக்கத்துல. ஸோ நித்தியகண்டம் பூர்ணாயுசுங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு அன்னன்னைக்கு ஒரு ஐடி 4%, அது ஏற்கனவே இறக்கத்துல தான் இருந்தது, இன்னும் அதிகரிச்சிருக்கு. அதுக்கான காரணத்தை நேற்று பார்த்தோம். ஸோ மெட்டல் பாத்தீங்கன்னா முன்பே நான் வான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், தொடர்ந்து காரணம் இல்லாமல் ஏறும் பொழுது காரணம் வந்த பிறகு அது இறங்க ஆரம்பிக்கும்னு. ஸோ அப்பெல்லாம் ஒரு ப்ரொடெக்டிவ் டியூட்டி வரலாம்லாம் சொல்லி அந்த ஒரு இதனால அது ஏறினது. பட் இப்போ மீண்டும் இறக்கத்துல இருக்கிறத பாக்குறோம். ஸோ ஐ திங்க் எந்த ஒரு குறிப்பிட்ட செக்டாருமே இன்னைக்கு ஏற்றத்துல இருந்ததா நான் கருதல. டெக்னிக்கலா வேணா பைனான்சியல் சர்வீசஸும் எஃப்எம்சிஜியும் ஒரு சின்ன ஏற்றத்துல இருந்ததுன்னு சொல்லிக்கலாம். பட் அது கூட ஒன்றும் பெரிய ஒரு சிக்னிபிகண்டான ஒரு இது கிடையாது. இப்போ இந்த டேரிஃப்ல பாதிக்கப்படாத செக்டார்னு தான் நம்ம சொல்ல முடியுமாங்க சார்? இந்த 17 செக்டார்ல நேரடியாக பாதிக்கப்படாத செக்டார்னு பாத்தீங்கன்னா ஐடி செக்டார் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில துறைகளை சொல்லலாம். பட் ஆனால் மறைமுகமாக இந்த துறைகளும் பாதிக்கப்படும். அதுதான் நேற்று நான் விளக்கினேன். அதாவது ஒட்டுமொத்த பொருளாதாரமே ஒரு தேக்க நிலையை நோக்கி போகும் பொழுது, ஒரு மந்தகதியில் இருக்கும் பொழுது, அப்ப அவங்க எங்கெங்கெல்லாம் பணத்தை சேமிக்க முடியும், செலவை குறைக்க முடியும்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ப்ரியாரிட்டியில இதெல்லாம் ஒன்னொன்னும் சேஃப்டி செக்யூரிட்டி தவிர மற்ற எல்லாமே அடி வாங்கும். அதுல ஐடி துறையும் ஒன்று. அந்த மாதிரி தான் இப்ப பார்மா தவிர, அதான் டிஃபென்சிவ்னு சொல்லுவோம். அதை தவிர எல்லாமே, ஏன்னா பார்மா நீங்க தள்ளி போட முடியாது. ஒருத்தர் கூட முடியலன்னா ஆனா அந்த பார்மா செக்டரே இன்னைக்கு டவுன் அப்படிங்கறத பாக்குறோம். அப்படிங்கும் பொழுது இது ஒட்டுமொத்தமாக மொத்த மார்க்கெட்டையுமே ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறோம். இன்ஃபேக்ட் சர்வதேச சந்தைகளுடைய போக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வீழ்ச்சி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சரி, யூஎஸ் மார்க்கெட், சைனா மார்க்கெட்லாம் எப்படி சார் இருந்தது? இன்னைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது சர்வதேச சந்தைகள் எல்லாமே. இந்த அதிகாலை துவங்கிய ஆஸ்திரேலிய பங்கு சந்தை ASX 200ங்கிறது 5% கிட்ட வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 400 புள்ளிகள். அதனுடைய முன்பேர வணிகத்துல இப்ப குறியீடு குறைஞ்சிருக்கு. 400 புள்ளிகள், 390 புள்ளிகள் கிட்ட குறைஞ்சிருக்கு. அது போக யூரோப் எடுத்துக்கிட்டோம்னா இட்டாலியன் மார்க்கெட், பிரான்ஸ், டாய்ச் மார்க்கெட், ஜெர்மானிய பங்கு சந்தை, ஜப்பானிய பங்கு சந்தை 6% வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 2000 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு இறக்கத்துல. அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த 4:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா US 100 சொல்லக்கூடிய 100 பங்குகளை உள்ளடக்கியது 3% வீழ்ச்சி, 500 புள்ளிகளுக்கு மேல். US 30 பங்குகளை உள்ளடக்கியது 1000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 2.25%. அதே மாதிரி US 500 சொல்லக்கூடியது 500 பங்கு, அது பிராடர் இண்டெக்ஸ், ஓரளவு கரெக்டா எடுத்துக்கலாம், 150 புள்ளிகளுக்கு மேல், அதாவது 3% கிட்ட வீழ்ச்சி. சோ வீழ்ச்சி அடையாத குறியீடுகளோ வீழ்ச்சி அடையாத சர்வதேச சந்தைகளோ இல்லைன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா
நேத்து நம்ம பேசின அந்த ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் அது ஆரம்பிச்சிருச்சு. ட்ரேட் வார் அப்படிங்கிறது வாராவே ஃபார்முலா டிக்ளேர் ஆயிடுச்சு. இதை துவக்கி வைத்தவர் ட்ரம்ப்பா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போறவங்க பல பேர். இப்போ உதாரணமாக பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுடைய நிறுவனங்களை எல்லாம் அமெரிக்காவில் மேற்கொண்டு முதலீடு செய்யாதீர்கள், ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய முதலீடுகளை தாமதப்படுத்துங்கள், பாதியிலிருந்து அதை நிறுத்தி வையுங்கள், தாமதப்படுத்துங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூரோப்பியன் கமிஷனும் வந்து எங்களுடைய கவுண்டர் மெஷர்ஸ் நாங்க தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி பண்ண போறாங்கிறத பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக சைனாவை பொறுத்த வரைக்கும் 34% டாரிஃப் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து வரும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதனால என்ன ஆகும்னா மெல்ல மெல்ல அந்த டோட்டல் லெவி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54% ஆயிடும். அவங்க ஏற்கனவே போட்டிருக்கிறதெல்லாம் சேர்த்து இன்னும் போகக்கூடிய லெவல்ல பார்க்கும் பொழுது. சோ இந்தியாவில் கிட்டத்தட்ட சிலதெல்லாம் 52% இருக்குன்னு ட்ரம்ப் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இனிமே பண்ண மாட்டாரு, ஏன்னா சைனா நம்மளோட மிக அதிகமா இருக்குங்கிறத பார்த்திருப்பாரு. இப்போ சோ இந்த ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் வந்து இதனால என்னன்னா, இது வந்து ஒரு பேலன்சிங் மெக்கானிசம் தான். பட் ஆனாலும் இது செட்டில் ஆகிற வரைக்கும் தற்காலிகமாக ஒரு அன்சர்டனிட்டிய கிரியேட் பண்ணுது. ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஓகா வேர்ல்டுன்னு சொல்றோம் இல்லையா, VUCA, வாலட்டிலிட்டி, அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, ஆம்பிகுட்டின்னு சொல்லுவோம். இந்த ஊகா வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து இப்ப நிரூபணம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய தங்களுடைய டர்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, தங்களுடைய ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து சுயநலத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி இப்ப போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல யார் யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறது நேற்று நீங்க சொன்னீங்க இல்லையா, அடுத்த 2-3 மாதங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு நிச்சயமற்ற ஒரு காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு நல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவான விலையில், மலிவான விலையில் நல்ல தரமான பங்குகளும் கிடைக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அதனால நம்ம பயப்படணும், ஆனால் ஓரளவுக்கு பயப்படணும். அதை தாண்டி நம்ம வந்து வயசா எங்க முதலீடு செய்யலாம் வாய்ப்புகள் இருக்காங்கிறதையும் நம்ம தொடர்ந்து கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியான நேரத்துல நம்ம கணிக்க முடியலைன்னா சிறுக சிறுக நல்ல பங்குகளை வாங்கிட்டு இருக்கிறது நல்லது. நல்ல பங்குகள் நான் சொல்றது இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்ணி பக்குவப்பட்ட நிர்வாகம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இதை தாண்டி வெளியே வந்துருவாங்க ஒரு கால ஓட்டத்துல. அந்த மாதிரியா பங்குகளை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். வரலாற்றுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்களா சார்? இதுக்கு முன்னால பல முறைகள் பல விஷயங்கள் நடந்திருக்கு. 1988 வந்து குளோபல் ரிசெஷன் சொல்லிட்டாங்க. 1932க்கு பிறகு 28-32க்கு பிறகு மிகப்பெரிய குளோபல் ரிசெஷன் சொல்லி ரொம்ப பேனிக் கிளப்பி விட்டாங்க. பட் அதுல இருந்து குறுகிய காலத்துல வெளிவந்தோம். அதே மாதிரி Y2K பிரச்சனைக்கு பிறகு 2001 இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியை சந்தித்தோம். 2008 வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், அங்க இருக்கக்கூடிய வங்கிகள், அங்க இருக்கக்கூடிய கிரைசிஸ், அந்த கொலேட்ரல் டெட் ஆப்ளிகேஷன் சொல்லுவோம், கொலேட்ரலைஸ்ட் டெட் ஆப்ளிகேஷன், CDOs, அந்த ஃபெயிலியர்ஸ், அதுக்காக உலகம் வந்து அதற்கான விலையை கொடுத்தது அந்த காலகட்டத்துல. இப்பவும் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். பட் அதை தாண்டி ஒரு சில மாதங்கள்ல ஒரு 6 மாதம் 8 மாதம் ரொம்ப போன ஒரு வருஷம் அதுல இருந்து வெளியே வந்து அதுக்கு பிறகு பன்மடங்கு அதிகரித்தையும் பார்த்திருக்கோம். 2008 ஜனவரியில இருந்து செப்டம்பர் வரைக்கும் என்ன மாதிரியான வீழ்ச்சியை சந்தித்ததோ 2009 ஏப்ரல் துவங்கி அடுத்த 6 மாதங்கள்ல மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தித்தது சந்தை. அதை நம்ம வரப்படக்கூடாது. ஒரு 60% வீழ்ச்சியை சந்தித்ததுன்னா அடுத்த ஆண்டு 79% ஏற்றத்தையும் சந்தித்தது. ஏன்னா அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி வீழ்ச்சிகளை கண்டு நம்ம பயப்படணும், அது நியாயமானது. ஆனால் அந்த பயத்தினால இன்ஆக்டிவா இருக்கக்கூடாது. இன்ஆக்ஷன் இஸ் நாட் த ஆன்சர். இதற்குள் நல்ல நிர்வாகம், இதை கையாள பக்குவப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த நிர்வாகம் உள்ள நிறுவனங்கள் முதலீடு செய்தோம் என்றால் நிச்சயமா வந்து அவங்க வந்து இதுல இருந்து வெளிவருவதற்கான வழிகளை கண்டுபிடித்து வெளியே வந்துருவாங்க. சார் உங்க அனுபவத்துல இது எல்லாத்தையும் பார்த்த நிறுவனம் இப்பயும் ரொம்ப கில்லியா இருக்குதுன்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமாங்க சார்? உதாரணமா டாடா மோட்டார்ஸ் வந்து JLR அதை டேக் ஓவர் பண்ணப்ப அதற்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய சவால்களை சந்தித்தாங்க அவங்க. ஆனால் அந்த சவால்களை தாண்டி அவங்க பின்னால மேலெழுந்து வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயத்த நம்ம ப்ரூஃபா நடைமுறையில பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பல நிறுவனங்களை சொல்லலாம். பட் அதுக்காக வந்து இதெல்லாம் நல்ல நிறுவனமோ அல்லது நல்ல குழுமமோ நீங்க முதலீடு செய்யுங்கிற பரிந்துரை கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன். மீண்டும் முதலீட்டாளர்கள் அவங்களுடைய முதலீட்டாளர்களை கலந்து ஆலோசித்து முதலீடு செய்யறது தான் நல்லது. எந்த பங்கை எந்த விலைக்கு வாங்கணும் அப்படிங்கறத முடிவு அவங்க வந்து அவங்களை கேட்டுதான் எடுக்கணும். நம்ம ஒரு உதாரணத்திற்கு எப்படி அவங்க வெளிவந்தாங்கன்னு சொல்றேன். அன்னைக்கு இருந்த டாடாவுடைய நிர்வாகமே வேற, இன்னைக்கு இருக்க நிர்வாகம் வேற. அதே இருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நான் வந்து அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு நீங்க வந்து முடிவெடுக்கணும். இப்பதான் IPO ஏதாவது வருதுங்களா சார் இந்த சூழல்ல? நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு IPOs எதுவும் இல்லாத ஒரு நாளா இன்னைக்கு பாக்குறேன். பட் அட் த சேம் டைம் அடுத்த வாரம் திங்கள் என்றும் செவ்வாய் என்றும் இரண்டு நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் புதிதாக பட்டியலிடப்பட போகிறது. IPOல வந்தது ஏத்தன் பேப்பர்ஸ் அண்ட் ஃபோம் அப்படிங்கிறது. இது வந்து 7ஆம் தேதி திங்கள் என்று பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படும். ரெட்டாஜியோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற IPOவும் இது இரண்டுமே. ஏத்தன் பேப்பர்ஸ் $96 இஷ்யூ பிரைஸ், ரெட்டாஜியோ $25 இஷ்யூ பிரைஸ். செவ்வாய்க்கிழமை என்று 8ஆம் தேதி என்று இன்ஃபோனேட்டிவ் சொல்யூஷன்ஸ்ங்கிறது ஒரு நிறுவனமும் பினாரு கமர்ஷியல் லிமிடெட்ங்கிற நிறுவனமும் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட இருக்கின்றன.
நியூ லிஸ்டிங். ஏற்கனவே இந்த வாரம் அந்த ஐபிஓ அடுத்த வாரம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படுகிறது. மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கப்ப கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீழ்ச்சி, கணிசமான வீழ்ச்சி அல்லது கொஞ்சம் பெரிய வீழ்ச்சின்னு சொல்லணும். குறிப்பாக தங்கம் 90,000 அந்த விலைக்கு வந்துருச்சு. ஆனால் அதை விட மிக குறிப்பாக வெள்ளி எப்படி 1,00,000 ரூபாயை தாண்டி முன்பேற வணிகத்துல MCXல வணிகமானதோ அங்கிருந்து கிட்டத்தட்ட 9,000 ரூபாய், ஒரு 10% வீழ்ச்சின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அங்கிருந்து 92,500 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே 2% வீழ்ச்சி. கச்சா எண்ணெய் 6% வீழ்ச்சி. இன்னைக்கு மட்டும் 6,000 ரூபாயை தாண்டி எல்லாம் வணிகம் நடந்ததை பார்த்தோம் போன வாரம். இப்ப 5,400க்கு கீழே வந்துருச்சு. காப்பர் நம்ம எல்லா இதையும் தாண்டி அதிகரிக்கும்னு ப்ரெடிக்ஷன் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் போன மாசம். ஆனால் அதுவும் 4% இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. ஜிங்க், நேச்சுரல் கேஸ், லெட் எல்லாமே இன்னைக்கு வீழ்ச்சி. சர்வதேச சந்தையினுடைய வீழ்ச்சி ஒரு பக்கம் காரணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம இதுல எடுத்துக்கலாம். முக்கியமாக ஏன்னா சர்வதேச சந்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கமாடிட்டிஸ்ல கச்சா எண்ணெயுடைய விலை அந்த லோ 66ங்கிறது டெசைசிவா பிரேக் அவுட் ஆகி அதற்கும் கீழே $5 குறைந்து இப்ப $62 கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 7%க்கு மேல வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது குரூட் ஆயில். அதே மாதிரி வெள்ளியினுடைய விலையும் $32 கீழே வந்துருச்சு. $31 கிட்ட வந்திருக்கு. தங்கத்தினுடைய விலை சர்வதேச சந்தையில அந்த அளவுக்கு இறங்கல. இன்னும் $3,100 மேலதான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணுதான் இன்னைக்கு சேஃப் ஹேவன் எல்லாருமே அதை நோக்கி போறதுனால அது இருக்கதா ஒரு வேலை இருக்கலாம். பட் கச்சா எண்ணெயுடைய விலை இறங்குவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடி செக்டருக்கு சொன்ன மாதிரிதான் விலைவாசி ஏற்றத்தின் காரணமாக பொருளாதார தேக்க நிலையோ மந்த நிலையோ வந்தால் கச்சா எண்ணெயுடைய கன்சம்ஷன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால அது ஒரு காரணம். 2வது காரணம் ஓபெக் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுமே மிக அதிக அளவுல கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்ய போவதாக சொல்லி இருந்ததும் ஒரு காரணம். 2 காரணங்களால் இதனுடைய விலை கணிசமாக குறைந்திருக்கிறது. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இதுல 2 விஷயங்கள் இந்தியாவுக்கு இருக்கிறத பாக்குறேன். நேத்தே பேசினோம், இந்த கம்பேரிட்டிவ் டாரிஃப் சைனா உள்ளிட்ட நாடுகள் ரிட்டாலியேட் பண்ணும் பொழுது அமெரிக்கா இன்னும் கோபமடைந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது, நமக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்தியா இதுல பெரிய அளவுல சிக்கிக்காம தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்பேரிட்டிவ் டாரிஃப் நமக்கு குறைவு, அவங்களுக்கு ரொம்ப அதிகம். வியட்நாம், பங்களாதேஷ் நம்மோடு சர்வதேச அளவில் அமெரிக்காவில் போட்டி போடக்கூடிய நாடுகள் எல்லாமே இப்ப பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. நமக்கு அந்த அளவுக்கு பின்னடைவில்லை. ஒப்பீட்டு அடிப்படையில் நமக்கு ஒரு முன்னேற்றம் கூட சொல்லலாம்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க. 1. 2வது டாலருடைய மதிப்பு $110 கிட்ட போன யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் இங்க இப்ப 102க்கு வந்துருச்சு. ரூபாயினுடைய மதிப்பு கூட இப்ப பாத்தீங்கன்னா $87.50 கிட்ட இருந்தது. இப்ப $85.50 $2 மேல இறங்கி இருக்கு கடந்த ஒரு மாதத்துல. சோ ரூபாயினுடைய மதிப்பு ரூபாய்க்கு நிகரா டாலருடைய மதிப்பு குறைந்திருப்பது நமக்கு ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா கச்சா எண்ணெயுடைய விலை $62 கிட்டத்தட்ட 10-15% குறைஞ்சிருச்சு இந்த கடந்த ஒரு 2-3 மாதங்கள்ல. அந்த 10-15% மேல மிச்சம். அது போக டாலருடைய விலையும் கிட்டத்தட்ட ஒரு 2-3% குறைஞ்சிருக்குது இந்த ஒரு வாரம் 10 நாட்கள்ல. சோ நமக்கு நெட்டா பாத்தீங்கன்னா ஒரு 15%-இருந்து 20% வரை நமக்கு மிச்சம் இருக்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்காதீங்க, என்ன சார் பெட்ரோல் விலை குறையுமான்னு, அது கேட்க வேண்டிய ஆள் வேற. எங்க வருவீங்கன்னு தெரியும். பட் குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம டோட்டலா ரூல் அவுட் பண்ண முடியாது. இது சஸ்டைனபிளா இதே ஒரு சில வாரங்களுக்கோ மாதங்களுக்கோ தொடர்ந்தால் நிச்சயமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல் குறைஞ்சா நல்லது இந்தியாவுக்கு. பட் சர்வதேச அளவில் ஏன் குறையுதுங்கிற காரணத்தை பார்க்கணும். தேக்க நிலை காரணமாக மந்த நிலை வருமோ என்ற பயத்தின் காரணமாக நடந்தால் அது சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய தொழில்துறையினர், தகவல் தொழில்நுட்பத்துறை, இவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதை நம்ம இங்க மறந்துடக்கூடாது. சோ இது எதுவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சிம்பிளா பிளாக் அண்ட் ஒயிட்டா எதையுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். கிரே ஏரியாஸ் தான் எல்லாமே. ஒரு பக்கம் சாதகம், ஒரு பக்கம் பாதகம். எது எதை முன்னேற்ற தாண்டி போகுங்கிறது நம்மளால கணிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். காலம் தான் சார் முடிவு பண்ணும். ஆமா. ஓகேங்க சார், ரொம்ப சிறப்புங்க சார். டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய நேயர்கள் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நிச்சயம் பேசுவோம். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.